வேர்ல்ட்லயே மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரின்னு சொல்றதெல்லாம் பெருமையே கிடையாது. ஆனா நம்ம கிட்ட வேர்ல்ட்லயே மோஸ்ட் ஃபேமஸான ஃபுட்பால் டீம் இருக்குன்னு சொல்றது தான் பெரிய விஷயம். அப்படிப்பட்ட டீம் இல்லன்னு நினைக்கிறது வந்துட்டு பெரிய கேவலமான விஷயம்னு சொல்லிட்டு ஒரு ரீசென்ட்டா ஒரு வடக்கு ஆக்டர் சொல்லியிருந்தாரு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னா, ஃபுட்பால்னே என்னான்னே தெரியாம ஒரு மங்குனி பயலுக வந்துட்டு போயும் போயும் ரூ. 100 கோடி செலவு பண்ணி மெஸ்ஸிய வந்துட்டு இந்தியாவுக்கு கூட்டு வந்து, அந்த ஆள் என்ன பண்ணாருன்னு கூட தெரியாம அந்த ஆள் கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு, அது வந்து இல்லாம அந்த ஆளு வந்த ஒரே காரணத்துக்காண்டி பல ஸ்டேடியத்தை வந்துட்டு அடிச்சு நொறுக்கி பல பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த ரூ. 100 கோடி வெறும் ரூ. 50 கோடி கொடுத்திருந்தா கூட இப்ப நம்ம ஐஎஸ்எல் லீக் வந்துட்டு சூப்பரா நடத்திருக்கலாம். அதுவும் இல்லாம ஒரு இந்தியன் அண்டர் 19 ஃபுட்பால் டீம் கோச் சொல்லியிருக்காரு, அந்த ரூ. 100 கோடி வந்துட்டு எங்ககிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா 5 ரொனால்டோ 10 மெஸ்ஸி உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செலவு பண்ணாம ஒவ்வொருத்தையும் போட்டோ எடுக்கிறதுக்கும் போய் கை கொடுக்கறதுக்கும் வந்துட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு முட்டா பயலுக வந்துட்டு ஒரு டீம் இல்லாம அவமானப்படுத்தி தர்றாங்க. இன்னைக்கு இந்தியன் ஃபுட்பால் டீம் இந்த அளவுக்கு கேவலமா போச்சுன்னா அதுக்கு காரணம் வேற யாருமே கிடையாது. ஃபுட்பால்னே என்னன்னே தெரியாம வெறும் மெஸ்ஸி ரொனால்டோன்னு பேசி தர சில மங்குனி பயலுக தான். இன்னொன்னு என்னன்னு சொல்லணும்னா, நம்ம மெஸ்ஸி ரொனால்டோவுக்கு ஈக்குவலான ஒரு பிளேயர் யாருன்னு கேட்டா சுனில் சேத்ரி. ஆனாப்பட்ட மனுஷனை வந்துட்டு இவங்க மெஸ்ஸி பணியனை போட வச்சு உள்ள கூட்டு வந்தப்பே தெரிஞ்சிச்சு இவங்க ஃபுட்பாலை பத்தி ஒரு வெண்ணையும் தெரியாதுன்னு சொல்லிட்டு. பல இந்தியன் ஃபுட்பால் பிளேயர்ஸ் இப்பெல்லாம் வந்துட்டு இன்டர்நெட்ல வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. FIFA எங்க ஃபுட்பால் டீம் வந்துட்டு காப்பாத்துங்க, இந்தியாவில் வந்துட்டு ஃபுட்பால் எல்லாம் போப்புன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்கறதுக்கே வந்துட்டு வெக்கக்கேடா இருக்கு, அவமானம். இப்படி ஒரு நிலைமை வச்சுக்கிட்டு இதில் நீங்க பகுமானமா நாங்க தான் மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி, நாங்க எக்கானமி கண்ட்ரின்னு சொல்றீங்க. டேய், ஸ்போர்ட்ஸ் தாண்டா டிசிப்ளின் சொல்லி தரும். டிசிப்ளின் தாண்டா வந்துட்டு நல்ல மனுஷன் நல்லா எப்படி வாழணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கும். ஸ்போர்ட்ஸை வந்துட்டு சேவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேவ் இந்தியன் ஃபுட்பால் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேகை போட்டு ட்ரெண்ட் பண்ணி விடுங்க. அக்கால் இவங்கெல்லாம் வந்துட்டு சாவட்டும்.